Government has become a collection agent. Commission is taken on smart city, roads, drains, schools. எதை தொட்டாலும் கமிஷன். குடிநீர் திட்டங்களாக இருந்தாலும் சரி, வடிகால் திட்டங்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திற்கு கட்டடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்திலே எந்த துறை நடந்தாலும் அதிலெல்லாம் கமிஷன் வாங்குவது மட்டுமே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே வேலையாக இருக்கிறது. And what do the people of Puducherry do? They are forced to pay at every single toll gate. அவர்கள் ஒவ்வொரு இங்கே வசூலிக்கப்படுகின்ற ஒவ்வொரு டால் கேட்டிலும் அவர்கள் கட்டணம் கட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கும் கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். There's a liquor license, Raj. Liquor licenses are sold for commission. Liquor stores are put up near schools and near places of worship. Doesn't matter how much the public complains, nothing happens. இங்கே இருக்கின்ற வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு அருகே மதுபான கடைகள் திறக்கப்படுகின்றன. பொதுமக்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கல்வி நிலையங்களுக்கு எதிராகவும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலும் திறக்கப்படுகின்ற மதுபான கடைகள் புதுச்சேரியிலே சமூக அமைதிக்கு பங்கம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. They steal from the people, but they also steal from the gods in Puducherry. இங்கே மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கவில்லை, அவர்கள் கடவுளிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் இங்கே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். They have grabbed temple land and stolen from the gods. இங்கே ஆலயங்களுக்கு சொந்தமான இடங்களை கொள்ளையடித்து அதையும் விற்பனை செய்திருக்கிறார்கள். Law and order, law and order is declining. People are afraid to walk at night. Women and children are vulnerable. இரவு நேரங்களிலே பெண்களாலும் குழந்தைகளாலும் நடமாட முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். And the Lieutenant Governor himself has admitted rampant drug abuse among school students in the state. எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், தொட்ட இடங்களிலெல்லாம் அரசு நிர்வாக சீர்கேடு, இதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு. They know the problem exists and yet they do nothing about it. அவர்கள் எல்லோருக்கும் இது தெரியும், ஆனாலும் இதை பற்றி அவர்கள் எதுவும் செய்ய தயாராக இல்லை. What is the Congress alliance government going to do for Puducherry? புதுச்சேரி மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய காத்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We are going to give 2,000 rupees monthly support to the unemployed youngsters. புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கின்ற வேலை இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற உறுதியை நான் தருகிறேன். And we are going to create 30,000 new jobs in private and public sector. ஆட்சிக்கு வந்தவுடனே அரசாங்கத்திலும் தனியார் துறையிலும் 30,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I can see many women sitting in the crowd. I am proud to tell you that you are going to travel for free in Puducherry's buses. நான் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே பதவிக்கு வந்தவுடனே இங்கே இருக்கின்றவர்கள் இலவசமாக பேருந்துகளிலே பயணம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். We are going to relax entry into government jobs till the age of 40. வேலை வாய்ப்புக்கு அரசு வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு 40 வயதாக உயர்த்தப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். Every single family in Puducherry is going to have healthcare insurance of 20 lakh rupees available to them. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீட்டு வசதியை பெறும் என்கிற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.